ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் டாக் அண்ட் மார்க். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பர்சன்டேஜஸ். எஸ், ஸோ போன வாரம் வரைக்கும் நமக்கு என்ன பார்த்துருந்தோம், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அந்த மாதிரி பேசிக்ஸானது பார்த்துட்டோம். ஸோ இந்த வாரத்துலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாபிக்ஸ்குள்ளே போகிறோம். அதாவது பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் லாஸ் அந்த மாதிரி டாபிக்குள்ளே போவோம். சரி, யூஸ்வலாக ஒரு டாப்பிக்கு எத்தனை செஷன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 செஷன் இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செஷனில் பாதி டாபிக்ஸ் முடிச்சிடுவேன். செகண்ட் செஷனில் பாதி டாபிக்ஸ் முடிஞ்சிடும். தேர்ட் செஷன், அதாவது நாளைக்கு காலையில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதில் வந்து கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் கொண்டாட ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபோர்த் செஷன் என்னன்னா பர்சன்டேஜ் பேஸ்டான டிஏ இருக்கும் உங்களுக்கு. ஸோ 4 வீடியோவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஒரு டாபிக்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு 4 வீடியோ இருக்கும். 4 வீடியோவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பர்சன்டேஜஸ். எஸ், ஸோ நரேஷ் சார் வந்து நம்ம டாக் அண்ட் மார்க் சேனலில் SBI PO 2020 கிராஷ் கிளாஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கிலீஷ் வீடியோ 4 PM இருக்குது, ரீசனிங் வீடியோ 5 PM, அண்ட் என்னோட வீடியோ 10:30 and 7:30 இருக்குது. மறக்காமல் வந்து பாருங்கள். லைவில் எல்லாத்தையும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நேற்று வந்து வீடியோவில் வந்து டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தது, 7:30 8:30 சில காரணங்களால். ஆனால் வந்து லைவில் நிறைய பேர் வரல. ஸோ நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது இது ஒன்று தான், நீங்கள் எல்லாம் லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைவ் சேட் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். சரி வாங்க டாபிக்லாம். ஸோ பர்சன்டேஜஸ் பேசிக். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னா என்னப்பா? பர்சன்டேஜ்னா இப்போ என்ன சொல்கிறது, 80%, 70% அதெல்லாம் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஓகே நான் 450 மார்க் எடுத்துருக்கேன்னு வைங்க. 10th நான் 450 மார்க்கு, இது என்னோடய மார்க்கு. இதை வந்து டோட்டலில் எத்தனை பங்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறோம். டோட்டலில் நான் எடுத்தது எவ்வளோ, இது வந்து என்னோட வேல்யூ, அது டோட்டலில் எவ்வளோ அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறதை என்ன பண்ணோன்னா 100ல் கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது வேல்யூ டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. ஸோ இதுதான் உங்களோட பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக பர்சன்டேஜை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன். சரி, நான் வந்து இப்போ 450 பெருசா 600 பெருசான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்வீங்க? 400 பெருசா 600 பெருசா அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க, சார் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் 600 தான் பெருசு அப்படின்ட்டு. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 400 வந்து என்னோட 10th மார்க், அதாவது 400 அவுட் ஆஃப் 500. ஆனால் 600 என்னது என்னோட 12th மார்க், 600 அவுட் ஆஃப் 1200. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இது பெருசு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவீங்க, இது இன்ட்டு 100 பண்ணால் உங்களுக்கு 90% கிடைக்கும். இது இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது 50% கிடைக்கும். ஸோ இப்போ எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 400 தான் பெருசு. நார்மலாக வந்து ஒரு 2 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து பார்க்குறப்ப எது பெருசு எது சின்னன்னு நம்ம சொல்ல முடியும். பட் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ஏதோ ஒரு காமனான நம்பர் நம்ம வச்சுக்கணும் பேஸாக. ஸோ ஏதோ ஒரு காமனான நம்பர் இந்த இடத்துல நம்ம எதை பேஸாக வச்சுக்கலாம் அப்படின்னா 6000 பேஸாக வச்சுக்கலாம். 6000 பேஸாக வச்சுக்கிட்டு இந்த சமுக்கு 6000 ஓகே, ஏன்னா LCM ஆஃப் 1200 அண்ட் 500. பட் நம்ம எல்லா சமுக்கும் பேஸாக ஒன்று வந்து காமனாக வைக்கணும். அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அப்படின்றத என்ன பண்ண போகிறோம்னா இதை 100க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எந்த ஒரு வேல்யூ இருந்தாலும் பர்சன்டேஜ் நீங்கள் போடுறப்ப அது 100க்கு கன்வெர்ட் ஆகிரும். ஸோ பேசிக்காக பர்சன்டேஜ்னா இதுதான்ப்பா, வேல்யூ அவுட் ஆஃப் டோட்டல் இன்ட்டு 100. இதுதான் உங்களோட பர்சன்டேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் x% ஆஃப் y அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம், x% ஆஃப் y இது எப்படி எழுதலாம்னா x/100 ஆஃப் y. அதாவது இந்த வேர்டிங்ஸை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் எழுதுகிறோம். எக்ஸு பர்சன்டேஜ்னா என்ன வரும், டிவைட் பை 100, ஆஃப்னா என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் போடுவோம். ஸோ மல்டிப்ளை பை ஒய்ன்னு இருக்குது, ஸோ ஒய். ஸோ x% ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தா என்ன எழுதலாம், x/100 ஆஃப் y, அதாவது x/100 இன்ட்டு ஒய். இன்கேஸ் y% ஆஃப் x நம்ம சொன்னோம்னா எப்படி எழுதலாம்னா சேம் அதே y/100 ஆஃப் y/100 இன்ட்டு x இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பர்சன்டேஜ்க்கான பேசிக். ஸோ வாங்க இதுக்கு அடுத்தது, முதல்ல இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்ததுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சோம். சரி வாங்க. ஸோ இப்போ அடுத்து இருக்கிறது என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பர்சன்டேஜ். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன சார் அப்படின்னா, ஓகே இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே இருக்கும். அதாவது லைவில் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொடுக்குற சம ட்ரை பண்ணுங்க. அதாவது 20% ஆஃப் 80 இதோட வேல்யூ என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். 20% ஆஃப் 80. ஸோ 20% ஆஃப் 80னா நம்ம எப்படி எழுதுவோம், 20/100 இன்ட்டு
80. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 1, இதுக்கு 5, இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும். ஓகே, இப்போ என்னோட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 80% ஆஃப் 20 இதோட வேல்யூ என்னன்னு அப்படியே பார்த்துருங்க. 80% ஆஃப் 20 20% ஆஃப் 80 நம்ம இங்கே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து 80% ஆஃப் 20 80% ஆஃப் 20னா உங்களுக்கு என்ன வரும் 80 divided by 100 into 20. ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 4 5 4. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 16 வந்திருக்கு, இங்கேயும் உங்களுக்கு 16 வந்திருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல், அதாவது இந்த 16 இந்த 16 ஈக்குவல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாமா? அதாவது 20% ஆஃப் 80யும் 80% ஆஃப் 20 ஈக்குவல் சொல்லலாமா? 20% ஆஃப் 80 பண்ணாலும் எனக்கு 60 தான் வருது, 80% ஆஃப் 20 பண்ணாலும் எனக்கு 16 தான் வருது. ஸோ அப்போ இந்த கேஸ்க்கு இது ஈக்குவல். இதே நான் ஜென்ரல் கேஸ்க்காக எழுதணும், இதே நான் ஜென்ரலாக எழுதணும்னா எப்படி எழுதலாம், x% of y is equal to y% of x. x% of y equal to y% of x. நீங்கள் பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுற ஒரே ப்ராப்பர்ட்டி இது மட்டும்தாங்க. x% of y equal to y% of x. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இது டைரெக்டாக சொன்னால் சில பேத்துக்கு நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கோம், பட் பின்னாடி போக போக நம்ம மறந்துடுவோம். ஆனால் அது மறக்கக்கூடாதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் x% of y எப்படி போகிறது அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நான் இப்போ 45% ஆஃப் 900 அப்படின்னு கேட்குறேன்னா எப்படி எழுதலாம், 45% ஆஃப் 900. ஸோ இப்போ இது நம்ம கேல்குலேஷனில் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம், 45/100 into 900. இப்போ அடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு தென் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 9 into 45னா 405 அந்த மாதிரி. ஸோ இதுதான் பேசிக்காக பர்சன்டேஜ்னா. பர்சன்டேஜ்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களோட வேல்யூ வந்து டோட்டலாக எவ்வளோ பங்கு இருக்குது அதை நம்ம 100க்கு எழுத போகிறோம். நார்மலாக எத்தனை பங்கு இருக்குன்னா டிவிஷனில் வந்துடும், அதை இன்டூ 100 பண்ணுறப்ப உங்களுக்கு பர்சன்டேஜில் மாறிடும். அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு. ரெண்டு வேல்யூவில் நம்ம நார்மலாக ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம், பட் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை கம்பேர் பண்ணுறது கஷ்டம். ஸோ காமன் பேஸ் ஒன்று கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கம்பேர் பண்ண முடியும். காமன் பேஸ் தான் அதுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா 100 வச்சுக்கிறாங்க. சரிங்க சார், அது ஏன் 100 வச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம டவுட் வரும். ஏன் நம்ம 10 வச்சுக்கலாம் 1000 வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன் 100 வச்சுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கொஞ்சம் கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வேலை என்னது, எவ்வளோ கேல்குலேஷன் ஈஸி பண்ண முடியுமோ அது பண்ணுறது தான். ஸோ 100 வச்சுக்கிறப்ப தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால தான் 100 நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். சரி வாங்க அடுத்து ப்ராப்ளம் போகும். அதாவது இப்போ நான் சொன்ன வரைக்கும் இதை கொஞ்சம் வச்சு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணலாம் எப்படின்ட்டு. ஸோ இங்கே கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு when 75 is added to 75% of a number, the answer is the number. Find 40% of that number அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நம்பர் 75 ஒரு நம்பர் 75% ஆஃப் சம் நம்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது, திருப்பி உங்களுக்கு அதே நம்பர் கிடைக்குது. அப்போனா என்ன அர்த்தம், இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 75 ப்ளஸ் 75/100 ஆஃப், அதாவது 75% ஆஃப் அந்த நம்பர் வந்து எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு. இவ்வளோ பெருசு இப்படி எடுத்தும் சால்வ் பண்ணலாம், பட் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள் எப்படின்ட்டு. அதாவது 75 ஆட் பண்ணுறப்ப 75% ஆஃப் நம்பர் கூட 75% ஆஃப் நம்பர் கூட 75 ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு அதே நம்பர் கிடைக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது தானே இந்த 75 இருக்கணும். அதாவது பேலன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற 25% ஆஃப் நம்பர் அந்த எக்ஸ் தானே உங்களுக்கு 75 இருக்கணும். 25% ஆஃப் எக்ஸ் தான் உங்களுக்கு 75 இருக்கணும். சரி ஓகே, இப்போ கொஷின் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 40% ஆஃப் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இப்போ 40% ஆஃப் நம்பர்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, 25/100 into x equal to 75. இப்போ கேன்சல் பண்ணால் 1 3. ஸோ x equal to 300. அடுத்து இதில் 40%, ஸோ 40/100 into 300. ஸோ அப்போ இப்படி போட்டால் 1200, சரி 120 வரைக்கும் வருது. இது எல்லாரும் போடுறது, பட் கொஞ்சம் சிம்பிளாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து 25/75. அடுத்து டினாமினேட்டர் 40 தேவை. 25%ஓட வேல்யூ வந்து 75. அப்போ 40% என்ன இருக்குன்னா இப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஹோல் நம்பர் கண்டுபிடிக்க கூட அவசியம் இல்லை, இப்படி நீங்கள் சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். செக் பண்ணி பார்த்துருவோம். 1 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x equal to 120. நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ப்ராப்ளமை நான் 3 மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது நார்மலாக வேர்டிங்ஸை யூஸ்வல் மெத்தடில் போட்டிங்கன்னா 75 + 75% ஆஃப் எக்ஸ்
ஈக்குவல் டு எக்ஸ் இப்படின்னு போட்டு கொஞ்சம் பெருசாக எழுதலாம். இல்லை கொஞ்சம் சிம்பிளாக போகிறவங்க என்ன பண்ணலாம், 25% ஆஃப் எக்ஸ்ன்னு டேரெக்டாக போட்டு ஈக்குவல் டு 75 போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 40% கண்டுபிடிக்கலாம். இன்னும் சில புத்திசாலிங்களாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். டிவிஷன் மெத்தட் என்ன அப்படின்னா 25% வேல்யூ உங்களுக்கு எது இருக்கோ அது மேலே போட்டுருங்க, கண்டுபிடிக்க வேண்டியதை கீழே எழுதிருங்க. ஸோ 25% 75 தெரிஞ்சிச்சு. ஸோ 25 ஈக்குவல் டு 75 அப்படி எழுதுங்க. ஸோ அப்போ 40 என்னவா இருக்கும் அப்படின்னா டிவைட் பை 40 ஈக்குவல் டு இங்கே என்ன அப்படின்னு எழுதிருங்க. இன்கேஸ் 100% வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 25 டிவைட் பை 100% உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸோ 75 டிவைட் பை எக்ஸ் இப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ளாக்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, கேன்சல் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்படி மேலேயும் கேன்சல், மேலேயும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஆர் மேலேயும் கீழேயும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்ற சால்வ் பண்ணுறத விட. அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்லி நார்மலாகவே போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு இது செட் ஆயிருச்சு, எனக்கு எப்படி கேட்டாலும் நான் போட்டுருவேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்தமாதிரி ஷார்ட்கட்டில் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க, a fruit seller had some apples, he sells 40% of apple and still 420s. Originally he had how many அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 40% ஆஃப் ஆப்பிள் வந்து வித்துட்டான், மீதி அவங்ககிட்ட 420 ஆப்பிள்ஸ் இருக்குது. அப்போ இந்த 420 என்னது 60% ஆஃப் ஆப்பிள். ஸோ 60% ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு 420. ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 60 by 100 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 420. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 1 இங்கே வந்து 70. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 700 இப்படியும் போடலாம். ஆர் இங்கே நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மெத்தடு, இப்படியும் போடலாம். ஸோ 60 வரப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, 420 இருக்குது. அப்போ 100 இருக்கணும்னா என்ன, எக்ஸ், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் 1 7 எக்ஸ் ஈக்குவல் டு 700 இப்படி நீங்கள் போடலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இங்கே டி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ புரியுதா மக்களை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது பர்சன்டேஜில் இருக்க ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம். இது கொடுத்தது என்னன்னா சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்படியும் ஒரு சம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது ஈஸியாக போடலாம். சரி வாங்க அடுத்து பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, a% ஆஃப் a is 9 then a is equal to dash. ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன், நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் அப்படின்ட்டு. a% ஆஃப் a is 9 then a is equal to dash. பாப்பா எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ யூஸ்வலாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்லித்தரேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ a% ஆஃப் ஏன்னு இருக்குது. ஸோ இப்போ இது அப்படியே வேர்டிங்கில் எழுதுங்க. ஸோ இந்த வேர்டிங்ஸில் இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா a%. ஸோ a by 100 ஆஃப் a. ஸோ ஆஃப்னா மல்டிப்ளை a. எப்போல்லாம் உங்களுக்கு இந்த இஸ்ஸு வாசு வில்லுலாம் வருதோ மேத்தமெட்டிக்கில் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் சிம்பிள்னு அர்த்தம். இஸ்ஸு வாசு வில்லு இந்த வேறு ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஈக்குவல் சிம்பிளுக்காக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 9 அவ்வளோதான். ஸோ a² ஈக்குவல் டு 900 a ஈக்குவல் டு 30. எத்தனை பேருக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு, நிறைய பேர் வந்து 300 போட்டிருப்பீங்களே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 30. நார்மலாக வந்து ஒரு வேர்டிங்ஸை எப்படி எழுதணும்னு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை சேஞ்ச் ஆனாலும் மீனிங் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்து தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் சார் இதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து a ஈக்குவல் டு 30. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ 50% ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ எப்போ சால்வ் பண்ணோம் நம்ம, 50% ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 30% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ நார்மலாக எழுதுகிறோம் அப்படின்னா 50 by 100 ஆஃப் 100 ஆஃப்னா மல்டிபிள் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ சால்வ் பண்ணால் 100 கேன்சல், 0 கேன்சல். ஸோ அப்போ அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 5x minus 5y is equal to 3x plus 3y. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x equal to 8y, x equal to 4y. ஸோ x equal to 4y வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. தென் வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய். ஸோ இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய்ன்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், அப்போ என்ன வரும் உங்களுக்கு, எக்ஸ் பை ஒய் வருமா ஒய் பை எக்ஸ் வருமாக்கண்ணா. ஸோ யூஸ்வலாக வாட் இஸ் x% ஆஃப் ஒய் அப்படின்னாங்கன்னா எக்ஸ் பை ஒய்னு போடுவோம்.
நான் வேர்டிங்ஸ் இங்கே தெளிவாக எழுதுகிறேன். x% ஆஃப் y அப்படின்னு வந்துச்சுன்னா x/y இன்ட்டு 100. அதாவது ஒய்யில் எத்தனை பங்கு எக்ஸு அப்படின்னு கேட்குறாங்க. பட் இங்கே பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய்ன்னு கேட்டுருக்குறாங்க. பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய், அதாவது எக்ஸோட பர்சன்ட் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், y/x இன்ட்டு 100. ஒய்ன்றது எக்ஸில் எத்தனை பர்சன்ட்டு அப்படின்ட்டு, வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது, y/x இன்ட்டு 100. ஸோ அப்போ இந்த இடத்துல சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், y/x அப்படின்னா ஸோ x ஈக்குவல் டு 4y. ஸோ y/x நம்ம போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/4 கிடைக்கும். இன்ட்டு 100 பண்ணால் தான் நம்ம பர்சன்டேஜில் கிடைக்கும். ஸோ இன்ட்டு 100 பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 25%. 25%னா ஆப்ஷன் ஏ. ஸோ வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. x% ஆஃப் y அப்படின்னாங்கன்னா x/y இன்ட்டு 100. சாரி, x% ஆஃப் yன்றப்ப x/100 ஆஃப் yன்னு வந்துடும். x% ஆஃப் yன்னு வரப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்னா x/100 இன்ட்டு yன்னு வந்துடும். பட் இங்கே பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய்ன்னு வரப்போ உங்களுக்கு என்ன y/x இன்ட்டு 100 வரும். டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்குங்க, மாற்றி போட்டுறாதீங்க. என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸுன்றது வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய், ஒய்ன்றது எக்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஒய்ன்றது எக்ஸில் எத்தனை பர்சன்டேஜ்ன்றதுனால என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரில் ஓவரால் வேல்யூ எடுத்துப்போம், மேலே ஒய் எடுத்துக்கிறோம், இன்ட்டு 100 நம்ம போட்டிருக்கோம். சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன்ஸ். இதுதான் நமக்கு ரொம்ப பேஸானது. எதுக்குன்னு அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணாலுமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய பர்சன்டேஜ் வேல்யூஸ் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். சரி வாங்க, ஒரு வேல்யூ வந்து எப்போ நம்ம 100% சொல்லுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 நான் ஒரு நம்பர் எடுத்துட்டேன் அப்படின்னா இது 100% நான் என்னன்னு கேட்டேன்னா அதுவும் 1 தான் இருக்கும். அதாவது ஒரு வேல்யூட ஃபுல் வேல்யூ தான் நம்ம 100%ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து 1 வந்து 100%ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1/2 எனக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். 1/2னா இங்கே எனக்கு ஹாஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், 100லேயே எனக்கு என்ன ஆகும், ஹாஃப் ஆகிடும். ஸோ 1/2 வேல்யூ வந்து 50%. இப்போ அடுத்து 1/3க்கு வாங்க. 1/3 வேல்யூனா உங்களுக்கு என்ன வரும், 33.33%. நான் இந்த இதில் வந்து சில பர்சன்டேஜோட வேல்யூ சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க மொத்தமாகவே கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே, 1/4. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடாலே போதும், மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 1/4 1/4 வேல்யூ என்ன பார்க்கும், அதாவது 1/2 ஹாஃப் தான் உங்களுக்கு என்னது 1/4. 1/2 ஹாஃப் தான் உங்களுக்கு 1/4. ஸோ அப்போ இந்த 50% ஆஃப் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், 1/4 ஆகும். 50% ஆஃப் ஆஃப் என்னது 50/2னா 25%. ஸோ 1/5. 1/5னா 100/5 பண்ணுவீங்க. 100/5னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், 20%. அடுத்து 1/6. ஸோ 1/6னா உங்களுக்கு என்ன வரும், 1/3 ஹாஃப் தான் உங்களுக்கு என்னது 1/6. ஸோ 33.33 ஹாஃப் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16.667%. 1/6 ஹாஃப் வந்து 16.667%. ஓகே, ஸோ அடுத்து 1/7. 1/7 நம்ம கடைசியாக பார்ப்போம். 1/8 வாங்க. 1/8. ஸோ 1/8னா எப்படி போடலாம்னா 1/4 ஹாஃப் தான் நமக்கு என்னது 1/8. ஸோ அப்போ 25 ஹாஃப் தான் உங்களுக்கு என்னது 1/8. 25 ஹாஃப்னா 12.5%. எஸ். ஸோ 1/9 எப்படி எழுதலாம், 1/9 1/3 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1/9 கிடைக்கும். கரெக்டாக 1/3 3ஆல் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு 1/9 கிடைக்கும். ஸோ அப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 11.11%. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நம்பர் தான் பார்த்துருப்பீங்க. அடுத்து எல்லாமே அதை வச்சே நீங்கள் வர மாதிரி இருக்கும். காம்போசிட் நம்பர் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு 5 தான் பேசிஸ். இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இப்போ அடுத்து 1/10. 1/10னா ஒன்றும் இல்லை, 10%. இப்போ அடுத்து 1/11. 1/11 பர்சன்டேஜ் என்ன பார்க்கும், 1/9 பண்ணால் நமக்கு 11 கிடைக்குதா. அப்போ 1/11 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 9 கிடைக்கும். எஸ், சாரி. ஸோ 1/9 பண்ணப்போ நமக்கு 11.11 கிடைச்சிருக்கு. 1/11 பண்ணுறப்ப நமக்கு அதே தான் 9.9 இல்லை 9.09%. 9.09%.
0.09%. சரிங்க சார், இந்த 7 மட்டும் ஏன் சார் விட்டீங்க அப்படின்னா 7 தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. 7ஓட மல்டிபிள் எல்லாத்துக்கும் தெரியும்ல, 7 டேபிள். ஸோ 7 2 சார் உங்களுக்கு என்னப்பா, 7 2 சார் 14. அடுத்து 14 into 2, 14 2 சார் 28. இது தாங்க நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/7க்கு, அதாவது 14.28%. சரிங்க சார், இதை வச்சு நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வேல்யூக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14.28% ஆஃப் நமக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா 7 2 8 ஓகே 07 கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய வேல்யூ கேட்குறாங்க. 72807 இவ்வளோ பெரிய வேல்யூ கேட்குறாங்க. 14.28% ஆஃப் 72807. நம்ம நார்மலாக போட்டு இதெல்லாம் 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 100ஆல் எதுவுமே கேன்சல் ஆகாது. நம்ம பாயிண்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுக்குள்ள விடிஞ்சிரும். பட் இது என்ன பண்ணுவோம், 14.28 நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1/7. ஸோ 1/7 இன்ட்டு 72807 நம்ம சால்வ் பண்ணால் டக்குன்னு ஆன்சர் முடிஞ்சிடும். கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 1, அடுத்து 0401 இந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம நார்மலாக ஒரு கேல்குலேஷன் போடுறப்ப வேல்யூ கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் தடுமாறும். பட் இது இந்த ஃப்ராக்ஷனை வச்சு பார்க்குறப்ப நம்ம டிவிஷனில் டக்குன்னு டிவைட் ஆகிடும் அந்த வேல்யூ. அதனால தான் நம்ம ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒன்ஸ் இதை யூஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு என்ன இருக்குன்னா, இது பார்க்குறப்ப சார் என்ன சார் இது கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 வேல்யூ தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ நான் திருப்பி சொல்லிடுறேன் எப்படி வருதுன்ட்டு. யூஸ்வலாக ஒரு நம்பரை வந்து 100%னா அந்த நம்பரோட ஹோல் வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஹோல் வேல்யூ எடுத்துக்கிறப்ப 1னா 100%, 1/2னா அதோட half 50%, ஸோ 1/3னா 33.33%. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து 1/4ன்றது ஒன்றும் பெருசாக இல்லைப்பா. 1/2ஓட half தான் உங்களுக்கு என்னது 1/4. ஸோ 50/2னா உங்களுக்கு 25% கிடச்சிரும். அடுத்து 1/5னா 20%. 1/6ன்றது ஒன்றும் இல்லை, 1/3ஓட half. 1/3ஓட half தான் 1/6. ஸோ 33.33% half வந்து உங்களுக்கு என்னன்னா 16.667. இப்போ அடுத்து 1/7. 7க்கு வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா நம்பர் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டோம். 7 2 சார் 14, 14 2 சார் 28 அப்படின்ட்டு. ஸோ 14.28% ஆஃப் சம் நம்பர்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக 1/7 எழுதிக்கலாம். இப்போ 1/8, அதாவது 1/4ஓட half தான் வந்து 1/8. ஸோ 25ஓட half வந்து உங்களுக்கு என்னது 12.5%. 1/9, 1/3ஓட 1/3 திருப்பி 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1/9 கிடச்சிரும். ஸோ அப்போ 33.33 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எல்லா 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 11.11 கிடைக்கும். 1/10னா 10. 1/11 பண்ணுறப்ப, அதாவது 1/9 பண்ணால் நமக்கு 11 கிடைக்குது. 1/9 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 11 கிடைக்குது. ஸோ அப்போ 1/11 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 9.09 கிடைக்கும். எப்பயுமே இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/14.28%னாலுமே உங்களுக்கு 7 தான் அதோட வேல்யூவாக இருக்கும். ஃப்ராக்ஷன் இந்த இடத்துல அதாவது இங்கேயும் மாறுச்சுனாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1/9.09%னாலுமே உங்களுக்கு கரெக்டாக 11 வரணும். இதுதான் மேக்ஸோட ட்ரிக்ஸ் பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷனுக்கு. இதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா, இதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14 கேட்டாங்கன்னா அதை வந்து இப்போ இதால் டிவைட் பண்ணிங்க. 1/7 2ஆல் டிவைட் பண்ணி 14 எடுப்பீங்க. 12னாலும் அதே மாதிரி தான் 1/6 2ஆல் டிவைட் பண்ணியிருப்பீங்க. 13 ப்ரைம் நம்பருக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தோம்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு 12 வரைக்கும் சொல்லிட்டேன். இன்கேஸ் ப்ரைம் நம்பர் 13 17 அப்படின்லாம் கேட்டாங்கன்னா வேறு வழியில் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அப்படி கொஸ்டின்ஸ் வராது. இதுலேயே உங்களுக்கு சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க அடுத்து போவோம். அடுத்து சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன் 55%. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃப்ராக்ஷனில் அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம போட்டுடலாம். இன்கேஸ் இங்கே எதுவுமே அதை வச்சு இல்லையே, இது எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துருவோம். நார்மலாக வந்து நான் ஒரு சின்ன இது சொல்ல மறந்துட்டேன். நார்மலாக இங்கே கர்சரு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 524 வச்சுப்போம். 524 இதோட 100%. இது வந்து 100%. இப்போ நான் வந்து எனக்கு 10% தேவை அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை மட்டும் தள்ளி வைங்க. 524 ஒரு பாயிண்ட்டை தள்ளி வைங்க. 524ன்றது ஃபுல் நம்பர் 100%. இதில் 10% எனக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட்டை தள்ளி வைங்க. அதுதான் உங்களுக்கு 10%. ஸோ 52.4 இதுதான் உங்களோட 10%-ஆக இருக்கும். அப்போ 1%னா எப்படிங்க நான் போடலாம், 1% அப்படின்னா இதில் இன்னொரு பாயிண்ட்டை தள்ளி வைப்பீங்க. 5.24 அதாவது 100%னா ஹோல் நம்பர். 10% அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் வைப்பீங்க.
1% அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி டெசிமல் வைப்பீங்க. இதுதான். ஸோ இது ரொம்ப முக்கியம் மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப, பெர்சன்டேஜை சால்வ் பண்ணுறப்ப. ஸோ வாங்க இங்கே பார்ப்போம். இங்கே உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த ஃப்ராக்ஷன் அந்த வேல்யூ வந்துச்சுன்னா அப்படியே எழுதிங்க. அப்படி இன்கேஸ் அந்த வேல்யூ வரல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, ஸ்பிளிட் அப் கேல்குலேஷன்ட்டு. அது என்ன நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ 55 வந்து நம்ம அந்த வேல்யூவில் இல்லை, 12, 11 வேல்யூவில் இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் பிரித்து எழுதிக்கிறோம். 50 + 5% அப்படின்ட்டு. 50 + 5%. ஸோ 800ல் 50% எவ்வளோக்கண்ணா? 800ல் 50%. 800 ஹோல் நம்பர். இதில் 50% எவ்வளோன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 400 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ 5% தேவை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 0 ரிமூவ் பண்ணுங்கள். 50%னா 400. ஸோ இப்போ 5%னா 40. இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். என்னது? 440. இதுதான் உங்களோட 55/100 ஆஃப் 800ஓட வேல்யூ 450. ஒன்ஸ் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால என்ன பண்ணேன்னா இவ்வளோ தூரம் 50 + 5 அப்படின்னு நான் எழுதிட்டு இருக்கிறேன். இன்கேஸ் நான் மைண்டில் கால்குலேஷன் பண்ணாலுமே இப்படி தான் எழுப்பேன். ஸோ 800ல் 400, 400ல் 40, 440 இப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிளிட் அப் கேல்குலேஷன் சொல்லுவாங்க. நார்மலாக அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ இல்லை, வேறு மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். பிரித்து எழுதுறப்ப நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல 98% ஆஃப் 755 இருக்குது. ஸோ 98 நம்ம எப்படி எழுதிக்கலாம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு? 100 - 2ன்னு எழுதிக்கலாம். 100 - 2%. அதாவது 755 இருக்குது. இதோட 1% உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.55. அப்போ 2% என்னவா கண்ணா இருக்கும்? 2% பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? 7.5னா 15. இங்கே 0.05 இருக்கிறதுனால 15.1 இருக்கும். ஸோ இதை வந்து இந்த வேல்யூவில் மைனஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ஆன்சர் ஆகும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 - 740. ஸோ 739.9 எக்ஸாக்ட் பாயிண்ட் வேல்யூட உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். இதுதான் நம்ம இந்த மெத்தட். இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாக்ட் பாயிண்டோட கிடச்சிரும். ஸோ 98% நம்ம கன்வீனியன்ட் எழுதுறதுக்காக என்ன பண்ணோம்னா 100 - 2ன்னு எழுதிக்கிறோம். 100 - 2. ஸோ 2% கண்டுபிடித்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 1% கண்டுபிடிங்க. 755ல் 1% வந்து 7.55. அப்போ 2%ன்னு பார்க்குறப்ப இதை டபுள் பண்ணுவீங்க. டபுள் பண்ணால் 15.1ன்னு கிடைக்குது. ஸோ எனக்கு 100 - 2. ஸோ டோட்டல் இந்த வேல்யூவில் வந்து 15.1 மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் 98% ஆஃப் 755 இருக்கும். சரி வாங்க அடுத்து இங்கே போவோம். 37.55% ஆஃப் 1600. இந்த 37.5 இதை நம்ம எப்படி எழுதலாம்? யூஸ்வலாக 12.5 வந்து 1/8 எழுதிக்கலாம். கரெக்டாக? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 37.5. ஸோ அப்போ இந்த பக்கம் என்ன ஆகிடும்? உங்களுக்கு 3ஆல் டிவைட் ஆகிடும். அதாவது 3/8ன்னு வந்துடும். ஸோ 3/8 ஆஃப் 1600 தான் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். 3/8 ஆஃப் 1600. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 200 = 600. இவ்வளோ தான் வேல்யூ. ஸோ நார்மலாக 37.5% நம்ம போகிறப்ப என்ன பண்ணுவோம்? 37.5 / 100 × 1600. 0, 0 getting cancel. ஸோ தென் மல்டிப்ளை அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்போம். எதுக்கு அவ்வளோ நேரம்? ஸோ சிம்பிளாக முடிக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சில பேர் இருப்பாங்க, சார் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் போட்ட மெத்தட் தான் எனக்கு வரும், ஃப்ராக்ஷனாக வரவே வராது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக அடுத்த ஒரு சம் கொடுத்துருக்கேன். 83.33% ஆஃப் 240. இதை உங்கள் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சரி, நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சரி. ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள், யாருக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு எக்ஸாக்ட் பாயிண்ட் வேல்யூட சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த சம்க்கான டிஸ்கஸ் பார்ப்போம். ஸோ 83.33% ஆஃப் 240ன்றது கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன், எப்படி நான் அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. நீங்கள் உங்களோட மெத்தடை ஷேர் பண்ணுங்கள் லைவ் சாட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதனா டவுட் இருக்குது, இல்லை எதனா சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் குரூப்பில் போடலாம், இல்லை லைவ் சாட்டில் கூட கேட்கலாம், இல்லை பர்சனலாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து நம்ம டெய்லி வீடியோஸாக பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த பர்சன்டேஜ் வீடியோவில் நான் கொஞ்சம் பேசிக்ஸ் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் வீடியோவில் வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் முடிச்சிருவேன். அப்படி இன்கேஸ் கொஞ்சம் முடிக்க முடியலனாலும் அடுத்த செஷனில் நான் முடிச்சிடுவேன். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டாபிக் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் திருப்பி சொல்கிறேன். ஸ்கெடியூல் ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் எடுத்துட்டேன். செகண்ட் வீடியோவில், அதாவது இன்றைக்கி சாயந்தரம் எடுக்க போகிற வீடியோவில் வந்து பேசிக்ஸோட செகண்ட் ஆஃப்ஸ் இருக்கும். தென் நாளைக்கு காலையில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. நாளைக்கு ஈவினிங் வந்து இதுக்கான டிஏ இருக்கும், பர்சன்டேஜ் டாப்பிக்கான டிஏ இருக்கும். ஸோ இந்த 2 நாள்லேயே உங்களுக்கு பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே முடிச்சிடும்.
அதனால் நீங்கள் ரெகுலராக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல். தேங்க்யூ.